பாதிக்கப்பட்ட கரூர் மக்களை மாமல்லபுரம் ரிசார்ட்ல வச்சு விஜய் அவர்கள் சந்திக்க வேண்டிய காரணம் என்ன? ஏன் கரூருக்கு போகாம அவர்களுடைய இல்லங்களுக்கு போகாம அவர்களை இங்க அழைச்சு வந்து தனித்தனி அறைகளில் வச்சு நேரம் ஒதுக்கி பார்த்தாரு? சிபிஐ விசாரணை நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த வேளையில அவர் இப்படிப்பட்ட சந்திப்பை நிகழ்த்துவதற்கான உள்நோக்கம் என்ன அப்படிங்கிற கேள்வி இதில் எழுந்திருக்கு. உண்மையிலே விஜய் அவர்களுக்கு அவர்களுடைய தொண்டர்கள் மீது அக்கறையும் அவர்களுடைய உயிர்கள் மீது கரிசனையும் இருக்குமேயானால் இதற்கு முன்னால் நடத்தப்பட்ட அவருடைய மாநாடுகளின் போது இறந்தவர்களுக்கான ஏதாவது கண்ணீர் அஞ்சலியை அவர் தெரிவிச்சிருக்கிறாரா அப்படிங்கிற கேள்வி இதில் எழுந்திருக்கு. இந்தியாவிலையும் சரி உலக அளவிலையும் சரி பாதிக்கப்பட்ட தொண்டர்கள் யாராவது இருந்தால் அவர்களை நேரடியாக அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் வீடுகளுக்கே போய் பார்ப்பாங்க, சிறைச்சாலைகளில் இருந்தால் அங்கே போய் பார்ப்பாங்க, மருத்துவமனைகளில் இருந்தால் அங்கே போய் பார்ப்பாங்க. இப்படித்தான் இங்கே இருக்கக்கூடிய பாரம்பரியம். ஆனால் விஜய் மட்டும் தலைகீழாக இந்த விஷயத்தில் நடக்க வேண்டிய தேவை என்ன இருக்கு? விஜய் அவர்களை இன்னுமே வானிலிருந்து இறங்கி வந்த இறை தூதன் போல அவரை வச்சு கட்டமைக்கக்கூடிய வேலை இங்கே நடந்து கொண்டிருக்கிறதா அப்படிங்கிற கேள்வி நமக்கு எழுந்திருக்கு. விஜய் அவர்களுடைய பிம்பம் நொறுங்கி போயிருக்கிறத நம்ம இப்போ தொடர்ந்து பார்த்துட்டு இருக்கிறோம். விஜய் அவர்களுடைய விஷயத்தில் என்ன நடக்கு? தாவேகா கட்சி அடுத்ததாக எழும்பி வருமா அப்படிங்கிற கேள்விகள் இதனுடைய பின்னால் உலவிட்டிருக்கு. அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். கரூர் சம்பவத்தில் பாதிக்கப்பட்ட 41 குடும்பங்கள், அந்த குடும்பங்களை நேரடியாக விஜய் போய் சந்திப்பார் அப்படின்னு சொல்லி உறுதியாக அவங்க பேசிகிட்டு இருந்தாங்க. அதுக்காக அங்கே மண்டபங்கள் எல்லாம் பார்த்தாங்க அப்படின்னாங்க. இதுக்கு பின்னால் என்னன்னு சொன்னால், எங்களை பார்க்க விடாமல் விஜய் அவர்களை கரூருக்கு வர விடாமல் திமுக அரசு சதி செய்கிறது அப்படிங்கிற சதி கோட்பாட்டை எல்லாம் பேசிகிட்டு இருக்கிறாங்க. அதாவது இந்த சோசியல் மீடியா யூனிவர்சிட்டி இருக்குல்ல, அதில் தான் இவங்க எல்லாமே பரப்புறது, எல்லா விஷயங்களையும் பரப்புறது. இதுக்கு எந்த விதமான ஆதாரமும் இருக்காது. அதாவது மண்டபம் முதல்ல போய் பார்த்து அப்புறம் அடுத்த நாள் போகும்போது மண்டபம் இல்லை அப்படின்னு சொன்னாங்களாம். அதுக்கு திமுக பின்னால் இருந்து ப்ரெஷர் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதிமுக காரர்களுடைய மண்டபங்கள் அங்கே இருக்கே, அதை நீங்கள் பெற்றிருக்க வேண்டியதானே அப்படின்னு சொல்லும்போது இல்லை யாருமே தரல அப்படின்றாங்க. அடுத்ததாப்பில் நாமக்கல்ல ஒரு மண்டபம் கிடைச்சது, ஆனால் விஜய் அவர்கள் நேரடியாகத்தான் போய் சந்திப்பார், கரூரில் போய் தான் சந்திப்பார் அப்படின்னாங்க. அதுவும் இதாகி போச்சு. அப்புறமா காவல்துறை எங்களுக்கு அனுமதி தரலை அப்படின்றாங்க. அதற்கான எந்த ஆதாரங்களையும் அவங்க வெளியிடலை. முதல்ல இந்த மக்களை போய் சந்திக்கிறதுக்கு இவங்க தான் கட்டுப்பாடுகள் வச்சாங்க. நாங்கள் விஜய் அவர்கள் வரணும்னா நீங்கள் இதெல்லாம் பண்ணி தந்தால் தான் தலைவர் வருவார். தலைவர் சாதாரணப்பட்ட தலைவரா? அவர் எப்படிப்பட்ட ஆள்? அவர் இந்த நேரத்தை ஒதுக்கி இவர்களை சந்திக்கணும்னா சும்மாவா? அதனால் அந்த நேரம் சாலையில் யாருமே போகக்கூடாது, கிரீன் காரிடார் அமைக்கணும், எந்த கற்றும் அந்த வேகத்தடைகளும் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாமே கிரீன் சிக்னலாக இருக்கணும். அது மட்டும் இல்லை, தலைவர் வரும்போது பின்னாலேயோ முன்னாலேயோ யாரும் இருக்கக்கூடாது, யாருமே பின்தொடரக்கூடாது. குறிப்பாக தொண்டர்கள் பின்தொடரக்கூடாது, ரசிகர்கள் பின்தொடரக்கூடாது. அப்படி பின்தொடர்ந்தால் அவர்கள் மீது நீங்கள் தடியடி நடத்தணும். யார்? விஜய் சொன்னது. விஜய் காவல்துறையினத்தில் இந்த கட்டுப்பாடுகள் விதிக்கும்போது அவர் எழுதி கொடுத்ததில் இருக்குது. இவர் ஃப்ளைட்லேருந்து இறங்குவார், இறங்கி தனி ரூட்டு இவருக்கு போட்டு அமைச்சு கொடுக்கணும், துப்பாக்கி ஏந்திய பாதுகாவலர்கள் இவருக்கு நிற்கணும். அது மாதிரி கரூரில் இந்த மக்களை சந்திக்கும் போது யாருமே சுற்றி இருக்கக்கூடாது 1 கிலோமீட்டர் அளவுக்கு. குறிப்பாக பத்திரிகையாளர்கள் இப்படி எல்லாம் சொன்னாங்க. இப்படி சொன்னதுக்கு காரணமே இந்த மக்களை சந்திக்கிறதுக்கு எனக்கு மனம் இல்லை அப்படிங்கிறத நேரடியாக வெளிப்படையாக சொல்லாமல் இப்படி சுற்றி வளைச்சு சொல்கிறது. இந்த மாதிரியான கட்டுப்பாடுகளோடு யார் அனுமதி கொடுப்பாங்க? நீங்கள் என்ன அமெரிக்கன் பிரசிடெண்டா? நீங்கள் வந்துட்டு போகிறவங்க. காவல்துறையினரிடத்தில் இவர்கள் கொடுத்த அனுமதி கடிதமே இல்லை. அப்படி இருந்தால் அவங்க வெளிப்படுத்தி இருப்பாங்க. ஃபுல்லாக பொய். அதற்காக ஒரு சதி கோட்பாடை பேசுறது. விஜய் அவர்கள் எப்படிப்பட்ட ஒரு தலைவர், அவரை பொறுக்க முடியாமல், அவருடைய வளர்ச்சி தாங்காமல் கரூருக்கு போகிறத தடுத்துடுறாங்க. ஏன் 1 மாதம் ஆகுதுல்ல? இந்த 1 மாத காலத்தில் நீங்கள் துக்கத்தில் இருந்தீங்களே, பாதிக்கப்பட்ட இந்த மக்களுடைய புகைப்படங்களை வச்சு, இறந்தவர்களுடைய புகைப்படங்களை வச்சு நீங்கள் ஒரு அஞ்சலி செலுத்துனீங்களா? உங்களுடைய கட்சி சார்பில் எதுவுமே பண்ணலையே. இதை விடுங்க சார். ஏற்கனவே உங்களுடைய மாநாட்டுக்கு செத்து போனால அவர்கள் மீது நீங்கள் என்ன அக்கறை செலுத்தியிருக்கீங்க?
இன்னைக்கு உங்களுடைய தொண்டர்கள் வந்து உங்களுக்கு எதிராக வந்து போஸ்டர் அடிச்சிருக்கிறாங்க. முதல் மாநாட்டில் உயிர் நீத்தோம், எங்களை மறந்து விட்டாயே விஜய் அண்ணா. 15 ஆண்டு காலமாக உங்கள் பின்னால் அணிவகுத்தோம், எங்களை மறந்து விட்டாயே. கட்சி மாநாட்டிலும் பொதுக்கூட்டத்திலும் எங்களுக்கு இரங்கல் தெரிவிக்கவில்லையே. கரூர் குடும்பத்திற்கு தத்து பிள்ளையாக இருப்பதாக கூறியுள்ளீர்கள், எங்கள் குடும்பம் மட்டும் நடு ரோட்டில் கிடப்பதா அப்படிங்கிற வாசகங்களோடு முதல் விக்கிரவாண்டி மாநாட்டுக்கு வந்து அந்த சாலை விபத்தில் இறந்து போன 2 நபர்களுடைய புகைப்படங்களை வச்சு போஸ்டர் அடித்து ஒட்டியிருக்கிறாங்க. அவ்வளவு மனவேதனையில் இந்த பாதிக்கப்பட்ட மக்கள் இருக்கிறாங்க. அதாவது இன்னைக்கு நிலைமை என்னன்னா, விஜய் அவர்கள் ஒரு மாற்றம்னு சொல்லி ஒரு பொதுவான கருத்தோடு இருக்கக்கூடிய நபர்கள்லாம் உங்களை நம்பி ஒரு மனதளவில் உங்களை உயர்வான இடத்துக்கு வச்சுருந்தாங்கல்ல, அவர்கள் எல்லாம் இன்னைக்கு காரி துப்பக்கூடிய அளவில் உங்களுடைய நடவடிக்கைகள், தொடர் நடவடிக்கைகள் இருக்கு. இன்னொரு கேள்வி, இதில் நீங்கள் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்கிறீங்க, புதுவெளியில் வச்சு சந்திங்க, ஏன் பத்திரிகையாளர்களை அழைக்கல? பத்திரிகையாளர்களை அழைச்சி அவர்கள் கண் முன்னாலே வச்சு சந்திக்க வேண்டியது தானே. ஏன் உங்களுக்கு தயக்கம்? நீங்கள் சந்திக்க வேண்டாம் பத்திரிகையாளர்களை, இதை வந்து நேரடியாக எடுத்து போட வேண்டியது தானே. என்ன சிக்கல் உங்களுக்கு? அப்போது இதில் தான் எங்களுக்கு கேள்வி எழும்புது. தனித்தனியாக இந்த குடும்பங்களை மாமல்லபுரம் ரிசார்ட்டில் தனித்தனி அறைகளில் வச்சு நீங்கள் சந்திக்கும்போது அவர்களிடத்தில் தனக்கு எதிராக சிபிஐ இடத்துல எதுவுமே பேசாதீங்க, குற்றச்சாட்டுகளை முன்வைக்காதீங்க அப்படிங்கிற பேரம் நடந்திருக்கு. ஏன்னா இதுக்கு முன்னாலே வந்து நீங்கள் அந்த பாதிக்கப்பட்ட குடும்பங்களோட பேசும்போது அதை யாரும் பதிவு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. அதனுடைய உள்நோக்கமும் இதுதான். நீங்கள் பேசின பிறகு அந்த குடும்பங்களில் இருக்கிறவங்க வந்து மீடியாக்களுக்கு வந்து பேட்டி கொடுத்தாங்க. நீங்கள் காசு கொடுத்த பிறகு வந்து மீடியாக்களுக்கு பேட்டி கொடுத்தாங்க. அவர்களில் பலரும் சொல்கிறது என்னென்னா, எங்கள் பிள்ளை செத்தா பிரச்சனை இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. விஜய் அவர்களை பக்கத்தில் நின்று பார்க்க முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பை எனக்கு என் பிள்ளை ஏற்படுத்தி கொடுத்தான், அவன் செத்தா பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. எல்லாருமே சொல்லி வச்சது போல் 2026 விஜய் அண்ணா தான் அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அப்போது இதில் நீங்கள் திட்டமிட்டு இந்த விஷயத்தை இப்படி பேசணும் இப்படின்னு சொல்லி தான் நீங்கள் வந்து இந்த வேலைகளை எல்லாம் செய்கிறீங்க. இதுலேயும் தன்மானம் உள்ள தமிழர்கள் வந்து இருக்கிறாங்க. இன்றைக்கி விஜயனுடைய இந்த விஷயத்தில் பல மாநில மக்களும் வந்து தமிழர்களை காரி துப்பக்கூடிய நிலைமையில் தான் இன்றைக்கி நிலைமை இருக்குது. இவ்வளவு படித்த சமூகம்னு சொல்கிறாங்க, திராவிட சித்தாந்தம்னு சொல்கிறாங்க. இப்படிப்பட்டவங்களா இந்த கூட்ட நெரிசலில் போய் செத்தாங்க, சரி பரவாயில்ல. அதற்கு பிறகு நடக்கக்கூடிய இந்த பேட்டிகள், பாதிக்கப்பட்டவர்களுடைய இந்த காணொளிகள் எல்லாம், இந்த கிறுக்குத்தனமான விஷயங்கள் எல்லாம் தமிழனை வந்து உலக அளவில் தலை குனிய வச்சிருக்கு. அதுதான் நடந்துட்டுருக்கு. அதில் ஒரு பெண்மணி ரமேஷ் அப்படிங்கிறவருடைய மனைவி, இந்த கரூர் சம்பவத்தில் இறந்தவங்களுடைய மனைவி, அவங்க வந்து நான் மாமல்லபுரத்துக்கு வரல, விஜய் அவர்கள் கரூருக்கு தான் வருவான்னு சொன்னார், ஆனால் மாமல்லபுரத்தில் அழைக்கிறது வந்து சரியில்லை, அதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த 20 லட்சம் ரூபாயும் திருப்பி அனுப்பிட்டு அவங்க வந்து மீடியாக்களுக்கு வந்து பேட்டி கொடுத்துருக்குறாங்க. மற்றவர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப கஷ்டப்பட்ட சாதாரண குடும்பங்கள்லேருந்து வந்தவங்க தான். அவர்களுக்கும் இந்த மனப்பான்மை இருக்கும். ஆனால் அவர்களுடைய பொருளாதார சூழல், வீட்டில் அடுத்தது சம்பாதிக்க கொடுக்கறதுக்கு ஆள் இல்லாத சூழல், இதெல்லாம் வந்து அவர்களுக்கு இந்த காசை வந்து திருப்பி கொடுக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மனநிலையை உருவாக்கி இருக்கும். அந்த மனநிலையில் தான் உங்களுக்கு வந்து சாதகமாக அவங்க பேசிகிட்டு இருக்கிறாங்க. உங்களுடைய கட்சி ஆட்கள் வந்து போய் பேசினதனுடைய அடிப்படையில் தான் அவங்க எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. இல்லைனா குழந்தையை இழந்த ஒருவர், தன்னுடைய மகனை இழந்த ஒருத்தர் வந்து இப்படி பேசுவாரா அப்படிங்கிறது மிகப்பெரிய கேள்வி. உலகத்தில் எந்த கட்சி தலைவரும் செய்யாத ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் செஞ்சிட்ருக்கீங்க இந்த கரூர் துயரத்தில். அப்போது நீங்கள் வந்து ஒரு தேவதூதன், இந்த தேவதூதன் வந்து ஃப்ளைட் பிடிச்சி கரூருக்கு வரமாட்டார், தேவைப்பட்டால் என்ன வந்து நீங்கள் சந்திங்க, இதுதானே உங்களுடைய மனநிலையாக இருக்குது. உங்களை யார் கூப்பிட்டா இங்கே தமிழக அரசியலில்? முதல்ல நீங்கள் ஒரு நல்ல மனுஷனாக இருங்க, நல்ல மனிதனாக இருந்து மக்களுடைய அன்பை பெறுங்க. எலெக்ஷன் வரும்போது எப்படி பண்ணுவீங்க? அந்த மக்கள்கிட்ட ஓட்டு கேட்கும்போது என்ன பண்ணுவீங்க? ஒவ்வொரு தொகுதியில் உள்ள மக்களையும் வந்து பனையூருக்கு அழைச்சிட்டு வருவீங்களா? அழைச்சிட்டு வந்து அவர்களை
நீங்கள் என்னுடைய கட்சிக்கு ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி பேசுவீங்களா? உங்களுடைய பிம்பம் நொறுங்கி கொண்டிருக்கிறது. அதை வந்து நீங்கள் கண்ணாடியில் பார்க்கணும். சுற்றி இருக்கக்கூடிய 4 பேர் சொல்கிறத கேட்டுட்டு நீங்கள் நடக்கிறது இல்லை. அது மாதிரி இதே நோக்கத்தோட விஜய் அவர்களை பூஜிக்கக்கூடிய வேலையை வந்து பல மீடியாக்கள் வந்து பண்ணிட்டு இருக்கிறாங்க. இன்னைக்கு தினமலர் எழுதியிருக்கிறாங்க, யாரையுமே உள்ளால வந்து அனுமதிக்கலை அந்த ரிசார்ட்டில். ஏன்? கட்சியினுடைய பொருளாளராக இருக்கக்கூடிய வெங்கட்ராமனையே உள்ள விடலை. அப்புறம் அவர் எங்கே எல்லாமே பேசி அவரை வந்து உள்ள விடுறாங்க. தாவேக்கா கட்சியா ஒரு கம்பெனியான்னு தெரியல. ஒரு கம்பெனி எப்படி செயல்படுமோ அப்படி தான் செயல்படுது. இந்த நிலையில் உள்ள என்ன நடந்ததுன்னு சொல்லி தினமலர் வந்து எழுதுது. விஜய் அவர்கள் தன்னுடைய கையினாலேயே போய் காஃபி கொடுத்தார், பிஸ்கட் கொடுத்தார், பொன்னாடை போர்த்தி அவர்களை வரவேற்றார். இது என்ன கட்சி மீட்டிங்காக நடக்கு? பொன்னாடை போர்த்து வரவேற்கிறது. அவனே பெரும் துயரத்திலையும் துன்பத்திலையும் வந்திருக்கான். அவனை நீங்கள் பொன்னாடை போர்த்து வரவேற்கிறீங்களா? இது வெட்கமாக இல்லையா இந்த நிலை? சரி, அங்கேயாவது அவர்களுடைய படங்களை வச்சு நீங்கள் வந்து அவர்களுக்கான ஒரு அஞ்சலியை செலுத்தினீங்களான்னு கேட்டால் அதை பற்றி எந்த தகவலும் இல்லை. நீங்கள் காஃபி கொடுக்குறத மட்டும் ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை நீங்கள் பத்திரிகைகளுக்கு கொடுத்துருக்கீங்க. இடையிடையே அவர் வந்து அவருடைய கண்களிலிருந்து கண்ணீர் பூத்தது. கண்ணீர் பூக்கும், மரம் வளரும், இதெல்லாமே பண்ணும். ஏன்னா விஜய் வந்து தேவதூதன், அவர் கண்ணீர் சிந்தக்கூடாது. ஏன் இங்கேருந்து கரூர் துயரம் நடந்து நீங்கள் அடித்து பிறண்டு ஓடி போனீங்களே, அப்போ ஏன் உங்களுக்கு கண்ணீர் வரல? அடித்து பிறண்டு ஓடி போகும்போது அன்னைக்கே தானே அந்த விமான நிலையத்தில் நின்று வேற நபர்களோட செல்ஃபி எடுக்கிறீங்க. ஏன் அந்த துயரம் வரல? நீங்கள் இறங்கி போகும்போது 30க்கும் மேற்பட்ட மக்கள் இறந்து போயிருக்கிறாங்க, என்ன பதில் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி பத்திரிகையாளர்கள் கேட்குறாங்களே. சரி, பதட்டத்தில் ஓடி போனீங்க, அந்த பதட்டம் குறையிறதுக்கு 3 நாள் ஆயிருக்கா? சரி, 3 நாள் ஆன பிறகும் இதற்கான வருத்தம் தெரிவிச்சிங்களான்னா அதுவும் இல்லை. முதல் வர வம்புக்கு இழுக்கிறீங்க. அப்போது உங்களுக்கு இதை பற்றி எந்த கவலையும் இல்லை, எந்த அக்கறையும் இல்லை. நேராக 2026 விஜய் அண்ணா வந்து முதல்வர் ஆகணும். அதுதான் உங்களுடைய இலக்கு, அதுதான் உங்களுடைய மொத்த கவனம். அதுக்கு உங்களை பூஜித்து இந்த கூட்டம் எல்லாம் என்ன எல்லாமோ பண்ணுமோ அதெல்லாம் தொடர்ந்து பண்ணும். கூடவே வந்து இப்போ பாஜக அதிமுகவினுடைய பேச்சுவார்த்தைகள் வந்து ஒரு பக்கம் ஓடிட்டுருக்கு. உங்களை கவனித்து கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு மக்கள் உங்களை எந்த இடத்துல வைக்கணுமோ அந்த இடத்துல வைப்பாங்க. உங்களுடைய பிம்பம் மொத்தமாக வெளிப்பட்டாச்சு. அரசியல் களம்ங்கிறது முன்ன பின்ன இருக்கும். ஒருத்தர் வந்து கொஞ்சமாக தெரியும், ஒருத்தர் வந்து அதிகமாக அரசியல் நிலவரங்கள் மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி தெரியும், அது வேற. ஆனால் உங்களுக்கு அடிப்படையாக இருக்க வேண்டிய மனிதாபிமானம், மக்கள் மீது இருக்கக்கூடிய அக்கறை அதே இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ நடக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளும் வந்து வெளிப்படையாக வெளிக்காட்டிட்டு இருக்கு. இதுலேருந்து திருந்தி இனியாவது நீங்கள் வந்து இந்த கட்சியை நடத்துறதுக்கான வழியை பாருங்கள். வேற ஒன்றும் நமக்கு சொல்கிறதுக்கு இல்லை. இல்லைன்னா மற்ற விமர்சகர்கள் சொல்கிற மாதிரி தான் நம்ம சொல்ல வேண்டியது இருக்குது. தயவு செஞ்சு விஜய் அவர்களை சுற்றி இருக்கவங்கிட்டேருந்து காப்பாற்றுங்க. குறிப்பாக பாஜகவிட்டேருந்து காப்பாற்றி அவருக்கு நல்ல மருத்துவ இதை பண்ணுங்க அப்படின்னு தான் சொல்ல வேண்டியது. தொடர்ந்து இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.